ஆறுக்கண்டு தெரியுமா? ஆறுக்கண்டு தெரியுமா? எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ். ஆருக்கு? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vijita. Happy birthday to you. எங்களோட நெட்பால் ப்ளே பண்ணுற சக பிளேயர் ஒரு ஆளுக்கு தான் இன்றைக்கு பர்த்டே வந்து அவன்ட பர்த்டே வந்து மற்ற ஆட்களுக்கும் சரி அவாவுக்கும் சரி வெரி சர்ப்ரைஸாக தான் இந்த கேக்கை நான் எடுத்துகிட்டு போனேன். நான் எனக்கும் என் மேனேஜருக்கும் தான் தெரியும் இன்றைக்கு நாங்கள் அவாவுக்கு கேக் கட் பண்ண போகிறோம்னு சொல்லி அவாவும் சரியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணினா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே, அதுக்கு தான் டிஷ்யூ கொண்டு வந்தேன். ஆனால் நான் வாஷ் பண்ணிட்டேனே, கவலைப்படாதீங்க, நான் வாஷ் பண்ணிட்டேன். ஓகே, மத்தியானம் சமைச்சு முடித்த கையோடையே குயிக்காக ஒரு கேக்கை போட்டேன். ஒரு கேக்கு வந்து 10 இன்ச்சி டின்னில் 2 கேக் போட்டேன். கேக்கு கொடுக்கத்தான் விகிதா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். பர்த்டேக்குல தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ. பட்டக்கா சொல்லுங்க, ஏதாவது சொல்லிவிடுங்க. ஹலோ, விஜிதாக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. விஜிதாக்கு ஒரு பெஸ்ட் பிளேயர், மகளும் அடுத்த பெஸ்ட் பிளேயர். ஸோ என்ன பரம்பரையாக நெட் பால் வந்து ஒன்று இருக்குது. இது சொல்லக்கூடாது நீங்கள். 1/2 கிலோ பட்டர், 1/2 கிலோ சீனி ரெண்டையும் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு 8 முட்டையை போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் அடித்து போட்டுட்டு பிறகு 10 இன்ச்சி டின்னில் வந்து 2 ரீல ஊற்றி இதை அவனில் பேக் பண்ணியிருக்கேன். 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணினான். கேக் பேக் ஆன பிறகு அதை அவனில் இருந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து நல்லா பேக் ஆகி இருந்தது. இருந்தாலும் இந்த கேக் வந்து நல்லா ஆறுனா பிறகு தான் ஐசிங் போடணும். எனக்கு ஐசிங் போட டைம் இருக்கேல்ல, அதனால என் மகள் அனுச்சாட்டை கொடுத்தேன். அவள் வந்து ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு பிங்க் கலர்ஸ் போட்டு மேலே சாக்லேட்டால் டெக்கரேட் பண்ணி சூப்பரான ஒரு கேக் கொடுத்தா. இந்த கேக்கை நெட்பால் ப்ளே பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் சர்ப்ரைஸாக. அந்த கேர்ள் வந்து இந்த கேக்கை கட் பண்ணினா. கேக் செய்து அந்த அனஜாக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச், நன்றி, பாய். ஆறு கண்டு தெரியுமா?